ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு நிக்கிதா பாப்பாவுக்கு ஆகஸ்ட் 20th பர்த்டே. ஃபஸ்ட்டு இதாக சாக்லேட் வாங்கலாம் அப்படின்ட்டு சூப்பர் மார்க்கெட் கிளம்பிட்டோம். போயிட்டு நிக்கிதா ஒரு சாக்லேட்டு, தம்பி ஒரு சாக்லேட்டு, ஆளாளுக்கு பிடிச்ச சாக்லேட் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. சரி, பாப்பாவோட இஷ்டம் போல் எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம். அவள் டைரி மில்க் ஷார்ட்ஸும் கிக்கெட்டு மஞ்சு அதெல்லாம் எடுத்துட்டா. தம்பி எனக்கு அந்த டப்பாவோட வேணும்ன்ட்டு ஒரியாட்டை கட்டிகிட்டு இருந்தேன். அந்த டப்பாவோட கடைசியில் வாங்கின சாக்லேட்டை பில் போட்டோன்னே அங்கேயே பிச்சு ஒன்று சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனாங்க. இவ்வளோ பொறுமையாக நிற்கிறார் பாருங்கள் தம்பி. அந்த காலத்துலலாம் நம்ம பர்த்டே அப்படின்னா பெட்டி கடையில் போய் 5 பைசா சாக்லேட்டு 50 பைசா சாக்லேட்டு அந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்பாங்க. ₹1 4 சாக்லேட் கிடைக்கும், ஆசை சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் வாங்கி நாங்களாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். இப்போல்லாம் பாருங்கள், பர்த்டேனா பாக்ஸாக சாக்லேட்டு, டாய்ஸு, கிஃப்ட்டு அது இதுன்ட்டு காலம் எங்கேயோ மாறி போயிடுச்சு. பங்கிட்டு வெளியே வந்து பார்த்தோன்னே நல்ல மழை. சரி, பைக்கில் தான் வந்ததுனால அப்படியே நின்றுக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் அப்படியே மழையை ரசித்து பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டோம். நல்லா சில்லுன்னு கூலிங்காக இருந்துச்சு. என்ன தான் மழை வந்தாலும் அதில் விளையாடுறதுக்குன்னு ஒரு ஆசை நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், 2 பேரும் மாற்றி மாற்றி மலையில் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மலையில் நினைறது, மழை தண்ணியில் விளையாடுறதெல்லாம் ஒரு ஜாலி தாங்க. தம்பியும் அக்கா செய்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி நானும் போய் பிடிப்பேன் அப்படின்ட்டு எட்டி எட்டி பார்த்தாரு. அவருக்கு எட்டலை. பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மழை வருது. 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். பர்த்டே அன்றைக்கி மார்னிங் இன்றைக்கி தான் அழுகாமல் நிற்கிதா எந்திரிக்கிறாங்க. இல்லைன்னா எப்போவுமே எழுப்பும்போது ஒரே அழுகையோட தான் எந்திரிப்பா. அம்மாவும் அப்பாவும் எனக்கு கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க. Thank you, mommy and daddy. சூப்பரா இருக்கு இந்த ட்ரெஸ். பர்த்டே ட்ரெஸ் ஆதிரியோட கிஃப்ட்டு. போட்டுட்டு அப்புறமா போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். Thank you. பாப்பா குளிச்சு ரெடியாகி வந்துட்டாங்க. தலைக்கு குளிச்சிருக்கா, தலை காயிட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ட்ரெஸ் சூப்பராக இருக்கா. மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பாப்பாவுக்கு பர்த்டே அன்னைக்கு காய் பிரியாணியும் இட்லி, கத்திரிக்காய், தக்காளி பஜ்ஜி வேணும் சொன்னாங்க. சீக்கிரமாக எந்திரிச்சு ரெடி பண்ணியாச்சு. பாப்பாவும் குளிச்சுட்டு வந்தோடனே சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டிதான். சுட சுட இட்லி, சாம்பார் எல்லாமே ரெடிங்க. அதுக்கப்புறம் மாமா தான் பர்த்டே அன்னைக்கு காலையில் வந்து ஸ்வீட்டோட வெல்கம் பண்ணார், பாப்பாவை விஷ் பண்ணார். அப்புறம் மாற்றி மாற்றி கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸ்கூலுக்கு வேறு லேட் ஆகிடுச்சு. கடன்னு கிஃப்ட்டை பிரிச்சுக்கிட்டு அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தா பாப்பா. ஊர்லேருந்து அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாம் கால் பண்ணியிருந்தாங்க. அருணாவோட கிஃப்ட்டு சாக்லேட்டு, ரப்பர் பேண்டு, பேங்கிள் பாப்பாவோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே இருந்துச்சு. சர்ப்ரைஸாக வாங்கினது எல்லாமே பாப்பாவோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே அமைஞ்சிருச்சு. வாட்சும் அப்படி தான். ஃபஸ்ட்டே அவங்க அப்பா ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிட்டாரு. கடைசியில் பார்த்தா எல்லாமே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அமைஞ்சிருச்சு. பிங்க் கலரு பாப்பாவுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தோம். ஒன்றும் செய்கிறத பார்த்துட்டு தம்பி அவனும் ஆசையாக பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கா பேங்கிள் அண்ட் வாட்ச். அவருக்கு ஒரு டப்பா கொடுத்தனே சந்தோஷமாக போய் ஓரமாக நின்றுட்டா, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல். அப்புறம் தாத்தா பாட்டி வந்திருந்தாங்க. அப்புறம் சாக்லேட்டில் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டா. மாமா ஸ்வீட்டோட கிஃப்ட் கொடுத்துருந்தாரு. அதையும் பாப்பா ஹாப்பியாக வாங்கிக்கிட்டான். தம்பி அதில் என்ன இருக்குன்ட்டு பார்த்துட்ருக்கான். நல்லா சாப்பிட்றதுக்கு தான், எது கொடுத்தாலும் வாய்க்கு தான் கொண்டு போகிறது குட்டி பசங்க. சரி, என் பர்த்டே அன்னைக்கு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோடனே பாப்பா ஆசீர்வாதம் வாங்க போனால்
அது கையில் காசை பார்த்துட்டே அறுறோம், நானும் விழுகிறேன் எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து காலில் விழுக ஆரம்பிச்சிட்டான். செம சுட்டி பையன். வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு, கிளம்பிட்டாங்க பாப்பா. பர்த்டேனாவே ஒரே ஹாப்பியாக இருக்கும். பஸ்ஸுக்கு ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோரே போய் நின்றுக்குவா, இல்லைன்னா பஸ்ஸு வர்ற கரெக்டு எட்ஜில் தான் வந்து ஓடுவோம் பேக்கு தூக்கிட்டு வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு. கீழே அப்பார்ட்மெண்ட்டில் இப்படி தான் இருக்கும் பார்க்கிங் ஏரியா, இது பஸ் ஏறுற இடம். வந்துருச்சு, சாக்லேட் பாக்ஸோடையே சுற்றிட்டுருக்கா. கொஞ்சம் சீன் போடணும்ல பர்த்டேனா. இப்படி ஃபோட்டோ எடுங்க மம்மி, அப்படி ஃபோட்டோ எடுங்க மம்மின்ட்டு போய் சுற்றி சுற்றி நின்றுக்கிட்டு இருந்தா. நான் சாக்லேட் பாக்ஸை கடைசி வரைக்கும் பேக்குள்ளே வைக்கல, ஏறணுன்னே பஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணுமா, அதனால் கையிலே வச்சுக்கிட்டு இருந்தா. பஸ்ஸு வந்துருச்சு. மாமாவும் இருந்து பாப்பாவை பஸ் ஏற்றி விட்டுட்டு தான் கிளம்புனாங்க. பஸ்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக விஷ் பண்ணாங்க பாப்பாவுக்கு, ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு. வீட்டு பக்கத்துலேயே வந்து பாப்பாவுக்கு பஸ் வரும், அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாருங்கள், எல்லோரும் பாய் காமிச்சிட்டு போயிட்டாங்க. நேனி சூப்பர் நேனி, அவங்க எப்போவுமே குழந்தைங்கள சிரிச்ச முகத்தோட வெல்கம் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவளுக்கு 2-3 சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து வந்துருந்துச்சு. சதீஷ் மாமா, உமா அத்தை, சிவனக்கா, தேங்க்யூ. ஹாப்பி அம்மாச்சி தாத்தாவுக்கு தேங்க்யூ. ஓப்பன் பண்ணுங்க. சென்னையில் இருக்காங்க சிவனாஸ்ரீன்ட்டு, சின்ன வயசுலேருந்தே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. சென்னை போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆனது இவங்க கூட தான். இங்க பாருங்க, ஓபன் பண்ணி காமிக்கிட்டா. வாவ், ஃபேமிலியில் ஒருத்தவங்களாவே மிங்கிள் ஆயிட்டோம். எவ்ரி இயர் தவறாமல் பாப்பாவுக்கு கிஃப்ட் வந்துடும் சிவனாக்காட்ட இருந்து. தேங்க்யூ அக்கா. வாவ், இங்க பாருங்க Dress. அதுக்கப்புறம் என்ன இருக்கு பார்க்கலாமா? அகைன் இன்னொரு ட்ரெஸ். இயர் எல்லாமே நிற்குதா பிளாக். வாவ், இங்க பாருங்க. ட்ரெஸ் கலர் சூப்பராக இருந்துச்சு, சைஸும் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. My best friend forever, சிவனா அக்கா. Thank you சிவனக்கா. இங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்குல்ல. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? எப்படி ஓபன் பண்றது? பென்சில்ஸ். பாப்பாக்கு பிடிச்ச மாதிரியே எல்லா கிஃப்ட்டுமே இந்த இயர் கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ். அவளுக்கு பிடிச்ச மாதிரியே அவங்க சிவனாக்கா கிஃப்ட் வாங்கி இந்த இயர் அமைச்சிருக்காங்க. இந்த இயர்னு இல்லை, எல்லா இயருமே வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரியே வரும். அடுத்தது வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதையும் பார்த்தோன்னே அவளுக்கு சரியான குஷி. கேக்லாம் வெட்டில் தங்கும், சாக்லேட் மட்டும் கொடுத்துக்கலாம், பெரிய பிள்ளை ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி மம்மி அப்படின்ட்டு காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டா. ஆஃப்டர்நூன் வந்து கேக்கை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, செம்ம ஹாப்பி. ஃபஸ்ட்டு பர்த்டேலேருந்து 3rd பர்த்டே வரைக்கும் மட்டும்தான் கேக் கட் பண்ணோம். ஆஃப்டர் லாங் கேப் இந்த இயர் தான் வந்து பாப்பா கேக் கட் பண்ணுறா. 8th பர்த்டே முடிஞ்சு 9th இயர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மம்மி, நான் எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டால், ஓகே பண்ணு தங்க அப்படின்னு சொன்னேன். Love you all my dear friends and families. Thank you for blessings and wishes. Thank you. பாப்பாவுக்கு ஈவினிங் இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு காத்துட்டு இருந்துச்சு. தம்பிக்கு மொட்டை போகிறோம்ல, வா போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போனது தான். இவ்வளோ பெரிய ஃப்ரேம் காட்டினோன்னே அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. சின்ன வயசில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தா பெரிய வயசானோடனே பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக இருக்கும், மலரும் நினைவுகளாக இருக்கும். கேக் கட்டிங் தருணம் வந்தாச்சு. ரசமலாய் கேக்கு, ஹோம்மேட் கேக்குங்க, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸ்.
பாப்பா குட்டி பிள்ளையாக இருக்கும்போது சென்னையில் ஒரு குட்டி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எடுத்து வச்சுருந்தோம். அது இன்னும் பார்க்கும்போது ஞாபகமாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி தம்பிக்கு ஒன்று எடுத்துக்கலான்ட்டு எடுத்தோம். பாருங்கள், நாங்கள் 4 பேர் நிற்கிறோம். மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம். ஹேர் ஃபுல்லாக இருந்தால் தான் ஃபோட்டோக்கு அழகாக இருக்குன்ட்டு எடுத்துட்டோம். கேக் கட் பண்ண எப்போ தான் விடுவீங்க அப்படின்ட்டு ரெடியாக நைஃபை வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. இது நிக்கிதாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இன்னொரு ஃப்ரெண்ட். இவங்க நேம் மதுரா. பக்கத்து வீட்டில் இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டோட அப்பா அம்மா, மாமியார் மாமனார், எங்களோட ஃபேமிலி. பாப்பாவுக்கு விஷ் பண்ணிவிட்டு சிம்பிளாக கேக் கட் பண்ணி நாங்களே சாப்பிட்டு பர்த்டே ஃபங்க்ஷனை முடிச்சுக்கிட்டோம். கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே தம்பிக்கு சரியான குஷி. அவனுக்கு கிளாப் பண்ணிக்கிட்டான். அப்புறம் அக்காவும் தம்பியும் சேர்ந்து 2 பேரும் கேக் கட் பண்ணாங்க. கட் பண்ணோடனே சாப்பிட்றதுக்கு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப அவசரம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி அம்மாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே பாப்பா கட் பண்ண தெரியல அவளுக்கு. கட் பண்ணுறதுக்குள்ளே தம்பிக்கு அவசரம். பிளேட் எடுத்து வச்சுட்டு கொடுங்க, பாருங்கள் ஃபேஸ் எப்படி போகுதுன்னு. என்னடா அம்மாவும் அக்காவும் 2 பேர் மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிறாங்கன்ட்டு பார்த்துட்டே இருந்தான். சரி, அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தாச்சு. தேங்க்யூ தங்கம். அடுத்தது டேடிக்கு. அப்படியே பக்கத்தில் 2 வீடுக்கு மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு பர்த்டே ஃபங்க்ஷனை முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். தம்பி யாரோ என்னவோ பண்ணுங்கள், நான் தனியாக போய் உட்காந்து சாப்பிட்றேன்ட்டு சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான். தேங்க்யூ ஆல்.